அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பருடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தத் பிரசாதித்னி மகா சேனாயுதிமகே தன்னோ ஸ்கந்த பிரஜதேது. முருகப்பெருமானுடைய திருவருளாலும் சிவபெருமானுடைய ஆசிரியர் பாலத்திருப்பதிய அனுகிரகத்தால் தைப்பூச திருவிழா எப்படி கொண்டாடப்படுகிறது, தைப்பூசம் விரதங்கள் எப்படி இருந்து வரணும், பௌர்ணமி விரதம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலம், வடலூர் ஜோதி தரிசனம், வடலூர் வள்ளலார் முத்தி பெற்ற நாள் அப்படிங்கிறது பல வரலாறுகள் உண்டு இந்த தைப்பூசத்துக்கு. ஆகவே இந்த தைப்பூச திருவிழா விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தேதி அதிகாலை 4 மணி 5 நிமிடம் வரை, பூஷ நட்சத்திரம் இரவு 12 மணி 25 நிமிடம் வரை. ஆகவே தைப்பூசம், அந்த தைப்பூசத்துக்கு நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி அப்படிங்கிறது பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட காவடி, அழகு குத்துதல், உடல் முழுவதும் வேல் குத்தி கொள்ளுதல், இது போன்ற வைபவம் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய காலம். பௌர்ணமி தோறும் முருகப்பெருமானை கிரிவலம் வருவது பழனியில உண்டு. ஆகவே பழனி மலை சுற்றி வரக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இப்போ உருவாக்கிட்டாங்க. அது முன்னாடி மலை சுற்றி வர மாட்டாங்க, திருவண்ணாமலை மட்டுமே இருந்தது. தற்சமயமாக தற்காலிகமாக 1 வருஷம் 2 வருஷமாகவே பழனி மலை சுற்றி வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே அந்த காலத்தில் நீங்க பழனி முருகப்பெருமானையும் செந்தில் ஆண்டவரையும் திருத்தணி தணிகை வேலனையும் அது போன்ற தெய்வங்களை போய் நம்ம விரதம் இருந்து காவடி எடுத்து, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடிங்கிறது நம்மனால என்ன வேண்டுதல் தேவையில்லாமல் எந்தவித விஷயமும் நம்ம ஈடுபடாமல் இருந்திருப்பதே சிறந்தது. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க பண்ணாங்க, நம்ம செய்யணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் மனதார நீங்க வேண்டி செய்வதே கால சிறந்த பலன் கொடுக்கும். மனதார வேண்டி செய்யாத பலன், அடுத்தவனுக்காண்டி செய்யற பலன் குறைவாகவே கொடுக்கும். இப்போ நான் செய்யறேன்னு என் நண்பர் செய்கிறார், என் நண்பர் செய்யறான்னு நான் செய்தால் அது பலன் கிடையாது. எனக்கா தோணணும், நான் அந்த முறை முருகப்பெருமானுக்கு மனதார வேண்டிக்கிட்டு பால் காவடி எடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லணும். இது ஒரு சில சாஸ்திரத்துல ஒரு வேண்டுதலாகவே வைத்து செய்யக்கூடிய தன்மை உண்டு. ஆகவே இந்த தைப்பூசத்துல பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய காலம், அதுவும் பூச நட்சத்திரம், சனிவுடைய நட்சத்திரம், கடகராசியில சந்திரன் பயணம் செல்லக்கூடிய நட்சத்திரம். அதாவது இந்த காலத்துல தான் நீர் தோன்றியதாக ஐதீகமாக உள்ளது. தைப்பூச நாள் அன்று நீர்நிலைகள்லாம் தோன்றியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. ஆகவே அனைத்து ஆலயத்திலே, சிவன் ஆலயம், பெருமாள் ஆலயம் எதுவாக இருந்தாலும் தொப்ப உற்சவம் நடக்கும். அப்போ அந்த காலத்துல தொப்ப உற்சவம் நடக்கக்கூடிய காலம். இந்த நீர்நிலைக்கு நினைவூட்டும் வகையில அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையாகவே இருக்குது. ஆகவே இந்த காலத்துல நம்ம எல்லா ஆலயத்திலும் நம்ம போய், தமிழ்நாடு மட்டுமல்ல ஸ்ரீலங்கால கூட அதிகமாகவே இந்த தைப்பூச திருவிழா ஸ்ரீலங்காவில் அதிகமாக கொண்டாடி வருகிறாங்க. ஆகவே அந்த தைப்பூச திருவிழால சூரனை வென்ற காலம், அது நன்றி தெரிவிக்கக்கூடிய காலம் சொல்லலாம். சூரபத்மனை வென்றதுக்குண்டான நன்றி செலுத்தணும் இல்லையா? ஒரு போரில் வெற்றி பெற்றால் அவருக்கு நன்றி செலுத்தணும். எப்போ போரில் வெற்றி பெற்றார்? ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி அன்னைக்கு வெற்றி பெற்றாங்க. இப்போ தைப்பூசத்துக்கு நன்றி செலுத்துறாங்க. அதனால அதுக்குண்டான நினைவுகள். அது மட்டுமல்லாது பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கியதாக அந்த பூச நட்சத்திரம் கருதப்படுகிறது. ஆகவே அந்த நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த ராசியில சந்திரன் பயணம் செய்யும் போது முழு நட்சத்திரமாக இருந்து வரும்போது அதிகமா பலன் கொடுக்குது. உலகம் நீரும் தோன்றி உலகத்து மக்களுக்கு உயிரூட்டக்கூடிய தன்மை, செடி கொடி மரங்கள் வளரக்கூடிய தன்மை உருவாகின காலம். ஆகவே இந்த காலத்துல பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி சென்று அந்த முருகப்பெருமானை நன்றி செலுத்தக்கூடிய தன்மையாகவே இருந்து வருது. திருச்செந்தூர்ல, பழனியில ரொம்ப விமர்சையாகவே கொண்டாடி வர்றாங்க இந்த காலத்துல. ஆகவே கொண்டு போய் தரிசனம் செய்து வரும்போது காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு பழங்களால் அர்ச்சனை செய்து வரும்போது கால சிறந்த பலன் கொடுக்கும். விரதங்கள் 1 மண்டலம்
அல்லது ஒரு மாதம், இந்த பௌர்ணமி விட்டு அடுத்த பௌர்ணமி அப்படின்னு பேர். அது மார்கழி மாசம் பௌர்ணமி முதல் தை மாசம் பௌர்ணமி வரை விரதம் இருந்து செல்லக்கூடியவர்கள் நிறைய உண்டு. 48 நாளுங்கிறது அமாவாசை, மார்கழி மாசம் அமாவாசையிலிருந்து தை மாசம் பௌர்ணமி வரை 48 நாள் விரதம் இருந்து அந்த முருக பெருமானை நன்றி செலுத்தக்கூடிய தன்மை. விரதம் இருந்து எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் அது சிரத்தையாகவே பலன் கொடுக்கும். இப்போது காலம் குறுகிய காலமே விரதங்கள் இருந்து இறைவனை தரிசனம் செய்கிறாங்க, அது முழு பலன் கொடுக்கிறது காலதாமதம் ஆகும். ஆகவே உடலும் மனமும் எண்ணமும் செயலும் ஒரு நிலைப்பட்டு அந்த இறைவனை போய் தரிசனம் செய்யும் போது மட்டுமே நம்மளுக்கு அனைத்து விதமான அனுகிரகம் கிடைக்கும். ஏன் என்றால் இந்த உலகம் தோன்றிய முதல் மாய சக்திகள் அதிகமா சூழக்கூடிய தன்மை. அதுக்காண்டிதான் அந்த சூரபத்மன் சொல்றது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் களையணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கள் எடுத்தால்தான் நம்ம ஞானம் பிறக்கும். அந்த அழுக்கு போகணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு கிடையாது, மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு நம்மளுக்கு குறையணும். நம்ம மனதால் செய்யக்கூடிய அனைத்து எண்ணங்கள், அனைத்து விதமான செயல்கள் ஒரு நிலைப்பட்டு செயல்படும் போது நல்லது கெட்டதுங்கிறது நம்ம தெரிய வரும். ஆகவே இந்த தைப்பூசத்துல முருக பெருமான் 48 நாள் விரதம் இருந்து யார் வழிபாடு செய்து வராங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக அவங்களுக்கு நற்கதி கிடைக்கும் சொல்லுவோம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைவாங்க, நல்ல பிள்ளைகளை அமருவாங்க. ஆகவே எல்லாமே அமைப்பு அவங்களுக்கு சரியான முறையில இருக்கும். சுகமான வாழ்க்கை, தொழில் விருத்தி அடையும், மோட்ச பிரதானம் நல்கும். ஆகவே இந்த தேகம் மனிதனாக பிறந்தாச்சுன்னா அந்த தேகத்தோட வாழ்றோம். இந்த உயிர் விட்டு உடல் பிரிந்தால் எந்த இடம் செல்லும் தெரியாது, யாருக்குமே அறியாத ரகசியம் அது. இதுவரை யாரும் கண்டறியாத ரகசியம், சித்தர்கள் தவிர, தேவர்கள் தவிர மற்றவர் யாரும் அறியாத ரகசியம். ஆகவே அந்த நிலை நம்ம செல்லாமல் இருந்தாலும் அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம் அல்லவா? ஆகவே இந்த காலத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான சௌபாகியங்கள் அடையும். அன்றைய தினம் பசும்பால் அபிஷேகம் செய்யுங்க, நேரம் தவறாம வீட்டில் பூஜை செஞ்சுட்டு வாங்க. பௌர்ணமி விரதம், கிரிவலம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை மற்றும் திருப்பரங்குன்றம், பழனி போன்ற இடத்துல எல்லாம் கிரிவலம் எங்கெங்க கிரிவலம் நடக்குதோ அத்தனை இடத்துல கிரிவலம் சென்று வரும்போது சிறந்ததாகவே அமையும். இந்த வாரம் அப்படிங்கிறது வரும்போது நம்மளுக்கு முக்கியத்துவமான காலம் ஞாயிற்றுக்கிழமை அமைவதால் பானு வாரம். அப்போ சூரியனுடைய கிருபகடாசம் நம்மளுக்கு அமையும். சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும், சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், அம்பிகையுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே இந்த முருக பெருமானு விரதம் இருந்து வரும்போது சூரியன், சந்திரன், சனி பகவான் போன்ற அனுகிரகம் நம்மளுக்கு கிரக பலம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சிவபெருமான், அம்பிகையுடைய அனுகிரகம் சேர்த்து நம்மளுக்கு அடையும். விரதங்கள் எவ்வளவு தூரம் நம்ம இருந்து வரோமோ அவ்வளவு நம்மளுக்கு நன்மை பயக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஒழுக்கத்தை கடைபிடித்து நேர்மையாக நடந்து கொண்டு பிறருடைய மனதை புண்படுத்தாம அளவு நம்ம நடந்து கொண்டு இறைவனே கதி அப்படின்னு இருந்து இந்த 48 நாள் முருகா முருகா முருகான்னு விரதம் இருந்து காலை மாலை ஸ்நானம் செஞ்சு அதை குளித்து விட்டு சாமியை தரிசனம் செய்யணும். அருகாமையில் இருந்த ஆலயத்துல போய் தரிசனம் செய்யலாம், அல்லது வீட்டிலேயே பூஜை பண்ணிக்கலாம். உங்களால தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசம், குமரகுரு கவசம், திருப்புகழ், கோளாறுபதி பகம், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சுப்பிரமணிய பூஜங்க சோத்திரம், அனைத்து விதமான வழிமுறைகள் நிறைய உண்டு. உங்களால எளிமையாக எது கடைபிடித்தால் நம்மளுக்கு நன்மையோ அது ஒன்றே போதும். நிறைய படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரமே போனது, ஒரே ஒரு மந்திரம் மட்டும் உங்களுக்கு போதுமானது. ஆகவே இந்த காலத்தில் நீங்க நிதானமாக இருந்து வழிபாடு தவறாம செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாசம் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பால திருவந்திரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.